அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறது அலகு 3, அதாவது இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இது நம்முடைய நீட் சிலபஸ்ல 3வது யூனிட்ல இருக்குது. 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 5 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் 30 டிகிரி கோணம் கொண்ட ஒரு சாய்தளத்தில், இதுதான் சாய்தளம். இந்த கோணம் தீட்டாங்க கொடுத்திருக்கு, ஆனா உண்மையில் அது 30 டிகிரின்னு அங்க கொடுத்திருக்கிறாங்க கணக்குல. ஓகேயா? சரி, ஒரு கயிற்றால் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. மேல் நோக்கி இழுக்கிறாங்க, சரியா? அந்த கயிற்றின் இழு விசை 30 நியூட்டன். அதாவது இந்த சாய்தளத்தில் மேல் நோக்கு விசை அந்த பொருளின் மீது செயல்படுறது 30 நியூட்டன். கீழ் நோக்கு விசை உண்டா சார்? உண்டு. அதை வச்சுட்டு அப்புறம் நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? கயிற்றின் இழுவிசை 30 நியூட்டன் எனில் பொருளின் முடுக்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே என்ன கொடுத்திருக்காங்கன்னா G is equal to 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதுதான் சாய்தளம், அது ஹரிசாண்டல் கிடைமட்டத்தோடு 30 டிகிரி இருக்குது. அப்ப இது 30 டிகிரி அப்படின்னு சொன்னா இது 90 டிகிரி. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு சார் இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. இது தீட்டான்னு சொன்னா இது 90 மைனஸ் தீட்டா. இது 30ன்னு சொன்னா இது 90 மைனஸ் 30, அதாவது 60 டிகிரி. அது ஏதோ ஒண்ணு 90 மைனஸ் தீட்டா, அவ்வளவுதான். அப்போ இப்ப இந்த கீழ்நோக்கு, இந்த மேல் நோக்கு விசை டீன்னு சொல்லிட்டோம். இந்த கீழ்நோக்கு விசை என்னது? இதுதான் புவியீர்ப்பு முடுக்கத்தால் ஏற்படக்கூடிய விசை. அதனுடைய இந்த செங்குத்து கூறு mg ஆக இருக்கும். செங்குத்து கூறு mg ஆக இருக்கும். இந்த தளத்தில் இந்த திசையில் எவ்வளவு கூறு இருக்கும் அப்படின்னு சொன்னா இது 90 மைனஸ் தீட்டானா இது mg cos 90 மைனஸ் தீட்டா. புரியுதா? இது இந்த ஆங்கிள் எவ்வளவோ அதை பொறுத்து தான் கோசைன் வரும். அப்ப இது cos 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னா 90 மைனஸ் cos 90 மைனஸ் தீட்டா எவ்வளவு சார்? sin தீட்டா, இல்லையா? அப்ப that is equal to mg sin தீட்டா. இதைத்தான் இந்த கணக்குல நம்ம இந்த தீட்டான்னு பார்த்துட்டு mg cos தீட்டான்னு போட்டுறக்கூடாது. இது mg sin தீட்டா. சரி, அப்புறம் இதை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி பொருளின் மீது இரு விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று சாய்தளத்தில் கயிற்றால் கிடைக்கும் மேல் நோக்கு விசை, அதுதான் T is equal to 30 நியூட்டன். கணக்கிலே கொடுத்துட்டாங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தால் கிடைக்கும் கீழ்நோக்கி விசையின் சாய்தள கூறு, சரியா? அப்ப அது எவ்வளவு சார்? அதாவது கீழ்நோக்கி mg இருக்குது, அந்த சாய்தளத்தில் அந்த டைரக்ஷன்ல எவ்வளவுங்கிறத பார்க்கணும். அது எவ்வளவு சார்? ஏற்கனவே சொன்னேன், mg sin தீட்டா. எப்படி கண்டுபிடிக்கிறது? பொருளின் நிறை m is equal to 5 கிலோகிராம், சாய்தள கோணம் 30 டிகிரி, g இன் மதிப்பு கணக்கிலே கொடுத்திருந்தாங்க 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது 3 பெருக்கிட்டா போடும். mg sin தீட்டா, m 5 கிலோகிராம், g 10, sin தீட்டா sin 30, அப்ப 1/2. sin 30 1/2 தெரியுமா? 1/2, சரியா? 2 2 2 10, அப்ப மொத்தத்துக்கு 5 ஆகும், 5 25. அதாவது 5 10 50 டிவைடட் பை 1/2, 2 2 22 50, சோ 25 நியூட்டன். அப்ப மேல் நோக்கு விசை 30 நியூட்டன், கீழ் நோக்கு விசை 25 நியூட்டன். அதாவது இந்த சாய்தளத்துல இப்படி மேலையாவும் கீழையாவும். அப்ப நிகர விசை எவ்வளவு சார்? F is equal to ma, mass into acceleration, அது தெரியும். ஆனா இங்க F is equal to எவ்வளவு? T minus mg sin theta, அதாவது 30 minus 25, that is equal to 5 நியூட்டன். நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு? முடுக்கம். முடுக்கம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? F is equal to ma, a எங்க வச்சுக்கோங்க, m அங்க கொண்டு போயிருங்க. F divided by m. F எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோமா? 5 நியூட்டன். m எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்களா? 5 கிலோகிராம். அப்ப 5/5. இப்ப முடுக்கம் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ பொருளின் முடுக்கம் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல 4 ஆப்ஷன்ல 4வது விடை சரியான விடை. ஓகேயா? சரி, நம்ம இடையில கொஞ்ச நாள் 5-6 நாட்கள் நம்ம வீடியோ போடல, சில தவிர்க்க முடியாத காரணங்களால. எனவே நம்ம நீட் எக்ஸாம் மே 3ஆம் தேதி வருது இல்லையா? அதற்கு முன்பாக 3வது ரவுண்டு கம்ப்ளீட்டா முடித்து விடுவோம். ஆனா ஒவ்வொரு பாடத்திலையும் 3 கேள்விகள் நம்ம பார்ப்போம். ஓகேயா? சரி, ஓகே. அடுத்த காணொளி வரும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.